Hi students, welcome to our channel. So இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா 12th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ்க்கு இந்த செகண்ட் மிட்டம் 2025க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் என்னென்னு பார்க்க போறோம். இதை பார்க்கறதுக்கு மேல நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. மறக்காம இந்த வீடியோக்கும் லைக் பண்ணிட்டு வாட்ஸ்அப் சேனல்லையும் ஜாயின் பண்ணிக்கிறீங்க. ஸோ லிங்க் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். ஸோ இந்த காமர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 12th நமக்கு இருக்கக்கூடிய இந்த போர்ஷனில் உள்ள முக்கியமான 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் எது அப்படின்றத கம்ப்ளீட்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் நான் சொல்லக்கூடிய கொஸ்டின் எதையும் ஒமிட் பண்ணாமல் நீங்கள் தரவாக படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் வந்து ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ண முடியும் இந்த செகண்ட் மிட்டமில். சரியா? ஸோ அந்த மாதிரி ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸாக பார்த்து செலக்ட் பண்ணி தான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஸோ இதை மட்டும் நீங்கள் தரவாக படிச்சிங்கனாலே போதுமானது. ஓகே, ஃபர்ஸ்ட் 18 சாப்டரில் பாருங்கள். 2 மார்க்ஸில் ஸ்டேட் த மீனிங் ஆஃப் த டேர்ம் ஸ்டேட் கமிஷன் மாநில ஆணையம் என்ற பதத்தை விவரிக்கவும். வாட் இஸ் த டேர்ம் டிஸ்ட்ரிக்ட் ஃபோரம் மாவட்ட மன்றம் பற்றி விளக்குக. 3 மார்க்ஸ் ஹூ ஆர் த மெம்பர்ஸ் ஆஃப் த நேஷனல் கமிஷன் தேசிய ஆணையத்தின் உறுப்பினர்கள் பற்றி விவரி. ரைட் அ நோட் ஆன் த வாலண்டரி கன்சியூமர் ஆர்கனைசேஷன் தன்னார்வ நுகர்வோர் அமைப்பு பற்றி விவரிக்கவும். 5 மார்க்ல எக்ஸ்பிளைன் த ஓவரால் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் ஸ்டேட் கமிஷன் மாநில ஆணையத்தின் ஒட்டுமொத்த செயல்திறனை விளக்குக. அடுத்து சாப்டர் 19ல ஃபர்ஸ்ட் 2 மார்க் கொஸ்டின்ஸ் பாருங்க. 2 மார்க்ல வாட் இஸ் ஜிஎஸ்டி சரக்குகள் மற்றும் சேவைகள் வரி என்றால் என்ன. 3 மார்க்ல வாட் ஆர் த பொலிட்டிக்கல் என்வாயர்மெண்ட் ஃபேக்டர்ஸ் அரசியல் சூழ்நிலை காரணிகள் யாவை. 5 மார்க்ஸ்ல எக்ஸ்பிளைன் த மைக்ரோ என்வாயர்மெண்டல் ஃபேக்டர்ஸ் ஆஃப் பிசினஸ் வியாபாரத்தின் நுண்ணிய சூழல் காரணிகளை விளக்குக. நெக்ஸ்ட் சாப்டர் 20ல 2 மார்க்ஸ் வாட் இஸ் பிரைவேடைசேஷன் தனியார் மயமாக்கல் என்றால் என்ன. கிவ் எனி 2 அட்வான்டேஜஸ் ஆஃப் குளோபலைசேஷன் உலகமயமாக்கலின் ஏதேனும் 2 நன்மைகளை எழுதுக. 3 மார்க்ல வாட் டு யூ மீன் பை லிபரலைசேஷன் தாராளமயமாக்கல் என்றால் என்ன. ரைட் அ ஷார்ட் நோட் அண்ட் நியூ எக்கனாமிக் பாலிசி புதிய பொருளாதார கொள்கை பற்றி சிறுகுறிப்பு வரைக. 5 மார்க்ஸ்ல எக்ஸ்பிளைன் த அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் ஆஃப் லிபரலைசேஷன் தாராளமயமாக்கல் நன்மைகள் மற்றும் தீமைகள் பற்றி விளக்குக. வாட் ஆர் த ஹைலைட்ஸ் ஆஃப் எல்பிஜி பாலிசி எல்பிஜியின் சிறப்பு அம்சங்களை விளக்குக. நெக்ஸ்ட் சாப்டர் 21ல 2 மார்க்ஸ் வாட் இஸ் த கான்ட்ராக்ட் ஆஃப் த சேல் ஆஃப் கூட்ஸ் சரக்கு விற்பனை ஒப்பந்தம் என்றால் என்ன. வாட் இஸ் மென் பை கூட்ஸ் சரக்கு என்றால் என்ன. 3 மார்க்ஸ்ல டிஸ்கஸ் இன் டீடைல் அபவுட் எக்ஸிஸ்டிங் கூட்ஸ் தற்போதைய அல்லது இருக்கின்ற சரக்கு என்றால் என்ன. 5 மார்க்ஸ்ல டிஸ்டிங்விஷ் பிட்வீன் கண்டிஷன்ஸ் அண்ட் வாரண்டி நிபந்தனை மற்றும் நம்புறுதிகளை வேறுபடுத்துக. நெக்ஸ்ட் சாப்டர் 22ல 2 மார்க்ஸ் வாட் இஸ் மென் பை நெகோஷியபிள் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் மாற்றுமுறை ஆவணம் என்றால் என்ன. லிஸ்ட் 3 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ப்ராமிசரி நோட் கடனுறுதி சீட்டின் சிறப்பு இயல்புகளின் 2 குறிப்பிடுக. 3 மார்க்ஸ்ல டிஸ்டிங்விஷ் பிட்வீன் நெகோஷியபிலிட்டி அண்ட் அசைனபிலிட்டி மாற்றுமுறை மற்றும் உரிமை மாற்றம் இவைகளை வேறுபடுத்துக. டிரா த 2 டிஃபரண்ட் டைப்ஸ் ஆஃப் கிராசிங் 2 வகை கீறல்களின் வகைகளை வரைக. 5 மார்க்ஸ் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் அ செக் அண்ட் அ பில் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் காசோலை மற்றும் மாற்று சீட்டினை வேறுபடுத்துக. நெக்ஸ்ட் 23ல 2 மார்க்ஸ் லிஸ்ட் டவுன் த மேனேஜரியல் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் என்டர்பிரினர்ஸ் தொழில் முனைவோரின் மேலாண்மை பணிகளை பட்டியலிடுக. மென்ஷன் எனி 2 கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் என்டர்பிரினர்ஸ் தொழில் முனைவோரின் சிறப்பு இயல்புகள் 2 குறிப்பிடுக. நெக்ஸ்ட் 3 மார்க்ஸ் டிஸ்டிங்விஷ் பிட்வீன் என்டர்பிரினர் அண்ட் மேனேஜர் தொழில் முனைவோர் மற்றும் மேலாளர் இவர்களை வேறுபடுத்தி காட்டுக. எக்ஸ்பிளைன் த ப்ரொமோஷன் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் என்டர்பிரினர்ஸ் தொழில் முனைவோரின் தோற்றுவிக்கும் பணிகளை கூறுக. 5 மார்க்ஸ்ல வாட் ஆர் த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் அன் என்டர்பிரினர் தொழில் முனைவோரின் சிறப்பு இயல்புகள் யாவை. டிஸ்டிங்விஷ் பிட்வீன் அன் என்டர்பிரினர் அண்ட் அன் இன்ட்ராபிரினர் தொழில் முனைவோர் மற்றும் அகத்தொழில் முனைவோர் வேறுபடுத்துக. தட்ஸ் இட். சரியா? ஸோ சாப்டர் 18லேருந்து 23 வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த சாப்டர்ஸ்க்கான 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் கொஸ்டின்ஸ் கொடுத்தாச்சு. இதை தரவா படிங்க, கண்டிப்பாக நீங்கள் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணலாம். சரியா? தேங்க்யூ.